ஹாய், வெல்கம் டு T2J ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் உட்கார்ந்த நிலையில் தான் வேலை பார்க்குறோம். அப்போது தயவு செய்து அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போடுறோம். இப்போ மனிதனாக பிறந்த எல்லாருமே கட்டாயம் வேலை பார்ப்போம். அதில் ஒன்று உட்கார்ந்து வேலை பார்க்கணும், இல்லைன்னா நின்றுட்டு வேலை பார்க்கணும். இந்த 2 டைப் தான் இருக்குது. இந்த 2 விதமாக மட்டும் வேலை பார்க்குறது தான் இப்போது நடந்துட்டுருக்கு. கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க இது டிரைவிங் இவங்க எல்லாமே உட்காந்துட்டு வேலை பார்ப்பாங்க. சில பேர் நின்ன நிலையில் வேலை பார்ப்பாங்க. உட்கார்ந்து வேலை பார்த்தால் வெயில் படாமல் கால்வலி இல்லாமல் வேலை பார்க்குறோம். நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் உட்கார்ந்த நிலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருது. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் உலகில் மேஜையின் முன்னாடி அமர்ந்து வேலை செய்கிறவங்க தான் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இப்படி வேலை செய்பவங்க வேலை அழுத்தம் அல்லது நேரமின்மை காரணமாக உடல் உழைப்பில் இருந்து விலகி இருக்கிறாங்க. இப்படி செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வருது, டயபெட்டிக்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம், இடுப்பில் கொழுப்பு சேர்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படிப்பட்டவங்களாம் இப்போ எப்படி வேலை பார்க்குறது? ஸோ இப்படிலாம் உட்காந்துருந்தாலே நமக்கு இந்த மாதிரி நோய்கள் வருது அப்படின்னா இதுக்கு என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உட்காந்து வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ பண்ணும்போது 8லேருந்து 9 மணி நேரம் நம்ம அந்த திரையே பார்த்துட்ருப்போம். அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ ரேஸ் கண்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். இதன் தாக்கம் கண் பார்வையையும் பலவீனப்படுத்துது. தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிக்ஸ் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவையும் எடுத்துக்கணும், நல்ல உடற்பயிற்சியையும் செய்யணும். ஓகே, இப்போ என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட் எஃபெக்ட் நமக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போது நடந்து வேலை பார்க்கும்போது லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வெளிப்படும். அதனால் நீங்கள் உணவில் உள்ள கொழுப்பு சர்க்கரையை சரியான அளவில் சுரக்க உதவுது. அதுவே இது நம்ம நின்றுட்டு வேலை பார்க்கும்போது, அதுவே நம்ம அதிக நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த லிப்போப்ரோட்டீன் லிப்பேஸ் அப்படிங்கிற மூலக்கூறு வெளியாகாமல் அது எல்லாமே கொழுப்புகளாக அதிகரித்து உடல் எடை அதிகரிக்க உதவுது. ஸோ அதனால தான் இடுப்பு பகுதியில், வயிறு பகுதியில், தொடை பகுதிகளில் சதைகள் அதிகமாகுது. ஸோ 2வது இடுப்பு மற்றும் முதுகு வலி. இப்போ அதிக நேரம் நம்ம உட்காந்து வேலை பார்க்குறதுனால இடுப்பு மற்றும் முதுகு பாதிக்கப்படும். அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால முதுகு தண்டுவடத்துலேயும் பிரச்சனைகள் ஏற்படும். நெக்ஸ்ட்டு மனச்சோர்வு. இப்போ உட்கார்ந்துருக்கிறதுனால உடல்நல பாதிப்பு. இப்போ நம்ம உட்காந்தே வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளோட உடல்நல பாதிப்புகளை விட அதிகமாக பாதிக்கப்படுறது மனசு. இப்போ மனநல பாதிப்புகள் குறைவாக ஏற்பட்டது அப்படின்னாலும் மன அழுத்தம், கவலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதனால தானே மனநலமே பாதிக்கப்படுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ நம்ம எப்போ வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி கவலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக ஏற்பட்டு அது என்ன ஆகுது? மனம் ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம அதிக நேரம் உட்காந்தே அதாவது ரெஸ்ட் எடுக்காமல், வாக் பண்ணாமல், எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் நீண்ட நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு நுரையீரல், கருப்பை, பெருங்குடல் கேன்சர்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் கேப் விட்டு எந்திரிச்சு வாக் பண்ணி அப்படி நம்ம ஒர்க் பண்ணோன்னா பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹார்ட் ப்ராப்ளம். உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு 64% ஹார்ட் பிரச்சனையால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதே போல் பக்கவாதம், மாரடைப்பு பிரச்சனைகளும் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு டயபெட்டிக்ஸ். இப்போது நிறைய பேர் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது 99%க்கு மேல் டயபெட்டிக்ஸ் வருது. அதுக்கு காரணமே அவங்க உட்கார்ந்த நிலையில் வேலை பார்க்குறது தான் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துட்டு எல்லாருமே உட்காந்து தான் வேலை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை செஞ்சு தான் ஆகணும். அப்போ முதல்ல உட்காந்து வேலை செய்யும்போது ஃபஸ்ட்டு முதுகை நேராக நிமிர்ந்து உட்காரணும். சாய்ந்த நிலையில் உட்கார்றதை தவிர்க்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் கேப்பில் என்ன பண்ணணும்? எழுந்து நடக்கணும். பிரேக் டைம் போன்ற நேரத்துலலாம் அப்படியே உட்காந்துருக்காமல் எந்திரிச்சு வாக் பண்ணி போயிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உடற்பயிற்சி. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம உடற்பயிற்சி டெய்லி 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக செஞ்சுட்டே வரணும். நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டேக், அதாவது வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். சத்தான உணவுகளை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது
வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுனால நிற்கும் நாற்காலி அப்படின்னு மார்க்கெட்டில் எல்லாம் நிறைய சேல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சேரை வாங்கி போட்டுட்டு அதை பயன்படுத்துறதுனால நீண்ட நேரம் உட்கார முடியாது. அதனால் பல வகையான உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது மீட்டிங்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஜூம் மீட்டிங் அப்படின்லாம் நம்ம நடக்குது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது மீட்டிங் நடக்குது. ஜூமில் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஃபோனில் வந்து லாக்இன் செய்துட்டு வீட்டில் ஒரே இடத்துல உட்காராமல் வீட்டுக்கு வெளியே கூட நடக்கலாம். இப்படி செய்கிறதுனால இப்போ நம்மளோட ஒர்க்கையும் பார்க்க முடியுது, நம்மளோட வாக்கிங்கும் செய்ய முடியுது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாவது இடைவெளி எடுத்துகிட்டே இருக்கணும். அதாவது நீண்ட நேரம் சிஸ்டத்தை பார்க்கறதுனால கண்வலி ஏற்படும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அதை தவிர்க்கணும். அந்த கண் எரிச்சலையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சிஸ்டத்துக்கு முன்னாடியிலேருந்து எழுந்து தண்ணீர் குடிக்கணும். நம்மளோட ஐபால் எல்லாமே வந்து ரொட்டேட் பண்ணணும். தண்ணியால் அதை வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ரெமெடி கிடைக்கும். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இப்போ வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஸோ அவங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமானது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு சரியான நேரத்தில் சரிவிகித உணவையும் எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளும் கண்டிப்பாக உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நீச்சல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். மன அழுத்தம், பதட்டம் இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு யோகா, தியானம் இதெல்லாம் செய்யலாம். பிராணாயாமம் செய்யலாம். மூச்சு பயிற்சி இதெல்லாம் செஞ்சாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.